பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். மயில வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ஃபீல் பண்ணி ரூம்ல ஒரு ஓரமா உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த நேரம் பார்த்து போறாங்க ராஜு. அக்கான்னு சொன்னதும் உடனே ராஜியை கட்டி பிடிச்சி ஃபீல் பண்ணி கதறி அழுதுட்டு இருக்காங்க. ராஜி, நான் வந்து தப்பு பண்ணல ராஜி. என் வீட்டுல இருக்கவங்க சொன்னது தவிர நான் வேற எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணி கதறி அழுதுட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே வந்து ராஜி கிட்ட வந்து மயில, நான் வந்து எந்த ஒரு பொய்யும் சொல்லணும்னு நான் நினைக்கல. எனக்கு கல்யாணம் ஆகணுன்றதுக்காக அவங்க பொய் சொன்னதை நான் ஏத்துக்கிட்டேன். இதை தவிர வேற எந்த பொய்யும் நான் சொல்லல. அதுக்காக குழந்தை விஷயத்துல வந்து பொய் சொல்றேன்னு சொல்றது ரொம்பவே தப்பு. நானே குழந்தை வந்து எதிர்பார்த்து தான் நாங்க போனேன். ஏன் உனக்கே தெரியாதா ராஜு, நான் எந்த அளவுக்கு குழந்தை நினைச்சு சந்தோஷப்பட்டேன்னு சொல்லிட்டு ஸ்கேன் பண்ணறதுக்கு போற வரைக்குமே எனக்கு குழந்தை இருக்குன்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். அங்க போனதுக்கு அப்புறம் இப்படி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டெல்லாம் இருக்காங்க. அது பொய், அதே மாதிரி நகை பொய்ன்னு சொல்லிட்டு, ஐயோ ராஜு, நீயும் நகை பொய்ய சொல்ல போறியா? சொல்ல ராஜு, நகை விஷயத்த சொல்ல போறியான்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க மயில. உடனே ராஜி வந்து, அக்கா இல்லக்கா அது வந்துன்னு சொல்லும் போது கரெக்டா என்ட்ரி ஆகுறாங்க கோமதி. வேற லெவல் மாசா என்ட்ரி ஆகுறாங்க கோமதி. ஏய் என்னடி இங்க உட்காந்து என்ன நாடகம் நடிச்சிட்டு இருக்க? ஏடி நீ பொய் சொன்னதை கூட நான் மன்னிச்சிட்டேன்டி. அதுக்காக உன் பொய்யை மறைக்கிறதுக்காக என் பையனுக்கு வேற யாரோ பொண்ணு கூட வந்து ஏதாவது பழக்கம் இருக்குமா, வேற மாதிரி எல்லாம் என் பையனை பத்தி சொன்ன இல்ல, அதை மட்டும் மறக்கவே மாட்டேன், மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே இல்ல அது வந்து அத்தன்னு சொல்லிட்டு மயில எவ்வளவு சமாதானம் பண்ண வந்தாலும் அந்த சமாதானத்தை ஏத்துக்கிற ஐடியாவிலே வந்து கோமதி இல்ல. விடியட்டண்டி விடியட்டும், இத கோமதி யாருன்னு இனி பார்க்க போறீங்க. இத்தனை நாளா கோமதி எப்படிப்பட்டவ என்ன எதுன்றது உங்க யாருக்குமே தெரியாது. ஆனா கோமதி அவங்க பசங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா கோமதியோட இன்னொரு முகத்தை பார்க்க போறீங்கன்னு சொல்லிட்டு கோமதி கோவமா பேசிட்டு போயிடுறாங்க. இதை கேட்டதுமே மயிலுக்கு என்ன பண்றதுன்னு புரியாம மயிலு ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தத்திலையும் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டும் இருக்காங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாண்டியன், சரவணன், அதே மாதிரி கோமதி இவங்க 3 பேரும் ஹால்ல இருக்காங்க. அப்ப சரவணன் நல்லாவே நிம்மதியா தூங்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு நாளா எந்த உண்மையும் சொல்லாம மனசு முழுக்க பாரத்தோட இருந்ததுனால எல்லா உண்மையும் சொன்னதுனால சரவணனுக்கு பயங்கர ரிலீஃபா இருக்கு. அதனால சரவணன் நல்லாவே தூங்கிட்டு இருக்காங்க. பாண்டியன் கிட்ட வந்து கோமதி, ஏங்க நீங்க தூங்கலையான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நீ எதுக்காக கோமதி உட்கார்ந்துட்டு இருக்க, நீ தூங்குறாங்க. எப்படிங்க என்னால தூங்க முடியும், எப்படி தூங்க முடியும், ஏங்க இப்படிப்பட்ட ஒரு வேலையை நம்ம பையனுக்கு பண்ணிட்டோமேன்னு சொல்றாங்க. உடனே பாண்டியன் எந்திரிச்சு உட்கார்றாங்க. ஏங்க உங்களுக்கு தூக்கம் வரலையான்னு சொல்லிட்டு கோமதி கேக்குறாங்க. எப்படி கோமதி என்னால தூங்க முடியும், மத்த 2 பேரை வேணும்னா கூட நான் சொல்ற பேச்சு சில விஷயத்த கேட்க மாட்டாங்க, சில விஷயத்த கேட்பாங்க. ஆனா சரவணன் அப்படி கிடையாது. நான் இந்த கோடை கிழிச்சுனா அந்த கோடை அவன் தாண்ட மாட்டான். நான் சொன்னது ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த பொண்ணு யாரு, எப்படிப்பட்டவன் எதை பத்தியுமே கேட்காம மயிலு கழுத்துல தாலி கட்டினா. வேற யாராவது பொண்ணா இருந்திருந்தா, யோ நீ பார்த்து வச்ச லட்சணத்துல இந்த பொண்ணு இப்படிப்பட்ட பொய் சொல்றான்னு சொல்லிட்டு அவ்வளோ கோபப்பட்டிருப்பாங்க. ஆனா சரவணன் அப்படி எதுவுமே சொல்லலையே. இதெல்லாம் நினைக்கும் போது மனசுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணி புலம்பிட்டெல்லாம் இருக்காங்க. இதை நினைச்சு ரொம்பவே வருத்தத்துல புலம்பிட்டெல்லாம் இருக்காங்க. விடுங்க, இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒட்டு மொத்தமா காலையில முடிவு கட்டிக்கலாம். ஏதோ ஊர் உலகத்துல பேர் தெரியாதவங்க யாரோ இப்படி பண்ணியிருந்தா கூட அதை நான் ஏத்திருப்பேங்க. பக்கத்து ஊரா இருந்த இப்படியெல்லாம் இவங்க போய் சொல்லியிருக்காங்களே, அதை மட்டும் என்னால ஏத்துக்கவே முடியலன்னு சொல்லி பயங்கரமா கோமதி ஒரு பக்கம் ரொம்பவே ஃபீல் பண்ணி புலம்பிட்டு இருக்காங்க. அரசி அங்க வராங்க. என்னாச்சு பண்றாங்க? அப்பா எனக்கு சரவணன் அண்ணனை பார்த்தா ரொம்பவே மனசுக்கு கஷ்டமா இருக்கு, பாவம் இல்ல சரவணன் அண்ணன் சொல்றாங்க. விடுப்பா விட, எல்லாத்துக்கும் ஒரு நேர காலம் வரும் இல்ல, நான் பாத்துக்கிறேன், நீங்க வந்து படுங்கன்னு சொல்லிட்டு இப்ப வந்து படுக்க வச்சுட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில ஆகுது. ஏங்க இதுக்கு மேலேயும் என்னால பொறுமையா இருக்க முடியாதுங்க. அந்த மயிலுவை அவன் அப்பா கூடவே அனுப்பி வைக்கணும், அந்த குடும்பத்தை போன் பண்ணி வரவீங்கன்னு சொல்லிட்டு சரவணன் கிட்ட வந்து சொல்றாங்க. உடனே சரவணன் அந்த குடும்பத்தோட முகத்துல முழிக்க கூட எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னதும் பாண்டியனை கால் பண்ணி இப்ப வந்து மாணிக்கத்தையும் பாக்கியத்தையும் வர சொல்றாங்க. ஏதோ வேற ஏதோ நல்ல விஷயமா இருக்கும் போல, அதனாலதான் வர சொல்றாங்கன்னு சொல்லிட்டு பாக்கியமும் மாணிக்கமும் வராங்க.
என்ன விஷயம் சம்மந்தி வர சொல்லியிருக்கீங்க? என்ன விஷயம் சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏயா, இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை நான் எங்கேயும் பார்த்ததில்ல. நீங்கெல்லாம் ஒரு குடும்பமா? வெக்கமா இல்லையா உங்களுக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசுறாங்க. ஆமா, நீங்க உங்களுடைய பொண்ணு என்ன படிக்க வச்சிருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. எம்பிஏன்னு சொன்னதும் சரவணனுக்கு வேற லெவல் கோவம் வருது. மயிலு மேல எப்படி பூத்தொட்டி போட போனாங்களோ அதே மாதிரி மாணிக்கத்து மேல பூத்தொட்டி போட போறாங்க. உடனே எல்லாரும் அமைதியா இருக்காங்க. இங்க பாரியா, நீங்க சொன்ன போய் எல்லாமே வெட்ட வெளிச்சாயிடுச்சு. அது மட்டுமா, என் பையனை விட 2 வயசு வந்து மயிலு வந்து அதிகம். இது எல்லாத்தையும் மறைச்சு கல்யாணம் பண்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்லையா? இதுக்கு மேலேயும் உன் பொண்ணு இந்த வீட்டுல மருமகளா இருக்கு. அருகதின்றது கொஞ்சம் கூட கிடையாது. அவ இனி இந்த வீட்டுல மருமகளா இருக்க கிடையாது. ஒழுங்கு மரியாதை உங்க பொண்ணு நீங்களே கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசுறாங்க. இதை கேட்டதும் உடனே பாண்டியன் கிட்டேயும் மயிலு கிட்டேயும், மாமா மாமா ப்ளீஸ் மாமா, தயவு செஞ்சு என்னை வீட்டை விட்டு அனுப்பிடாதீங்க. நான் உங்களை நம்பி தானே இருக்கேன், தயவு செஞ்சுன்னு சொல்லிட்டு கதறி அழுறாங்க. உடனே கோமதி வந்து, ஏண்டி ராஜி மீனா விட உண்மையில தாண்டி என் புருஷன் அவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தாரு, அவ்வளோ பண்ணாரே. ஆனா நீ இப்படிப்பட்ட நம்பிக்கை துரோகம் பண்ணுவேன்னு நினைச்சு கூட பார்க்கல. ஏண்டி நீ வந்து வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு பொட்டி படிக்கையெல்லாம் தூக்கிட்டு எப்படி எல்லாம் போன, எப்படி எல்லாம் பண்ண, அது எல்லாமே இதுக்காக தான். நீ ஹோட்டல் வேலை பார்க்க போறது ஊர் பேர்ல 4 பேருக்கு தெரிஞ்சிருந்தா பாண்டியன் என்ன அவங்க மருமகளை ஹோட்டல் வேலைக்கு அனுப்பி சமாளிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு காரி துப்பிருக்க மாட்டாங்க. போதுமா போதும், உன்னால என் பையன் பட்ட கஷ்டம் போதும், இதுக்கு மேல அந்த கஷ்டம் வேண்டவே வேண்டாம், ஒழுங்கு மரியாதை நீ வீட்டை விட்டு வெளியே போன்றாங்க. சரவணன் காலை பிடிச்சு மயில கெஞ்சி கேட்கிறாங்க. அப்ப கூட சரவணன், அப்பா இவன் முகத்தை பார்க்க எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை, தயவு செஞ்சு இவளை கூட்டிட்டு போக சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சரவணன் சொல்றாங்க. பாண்டியனும், இனி பேச எதுவும் கிடையாது, எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்கன்னு சொல்லிட்டு சரவணன் சொன்னதோ இதை கேட்டதோ ரொம்பவே வருத்தமா அங்கிருந்து மயிலு ஃபீல் பண்ணி கதறி அழுதுட்டே அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இப்ப பாக்கியம் பயங்கர கோபத்துல இருக்காங்க. இப்ப பாக்கியம் மயில் கிட்ட என்ன சொல்லிவிட போறாங்க? இதனால மயிலோட வாழ்க்கை சரியாகுமா இல்ல மறுபடியும் பிரச்சனையில மாட்டிக்குமாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.